Hi guys, welcome back to my channel Naravings. I hope you are all doing good. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம L'Oreal Dream Lens No Haircut Cream பத்தி தான் பார்க்க போறோம். Basically இந்த cream என்ன பண்ணுது, how does it work and இதோட chemical ingredientsலாம் என்னென்ன, இது வந்து நிஜமாலே work ஆகுதா, நிஜமாலே உங்களுக்கு தேவையான அந்த dream lens கொடுக்குதா and what are its pros, cons and how to use them அதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். So without further ado, let's quickly jump into the video. Stars, I'm a fool for your love. Basically இந்த L'Orealோட நோ ஹேர்கட் க்ரீம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிற ஒரு காமனான விஷயம் வந்து இதை அப்ளை பண்ணால் உடனே வந்து நமக்கு முடி வளரும், நம்ம ஹேர் கட்டே பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பேக்கேஜிங்லேயே உங்களுக்கு வந்து L'Oreal Paris Dream Lens அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரீம் லென்ஸ் இந்த பேக்கேஜிங் டஸ் நாட் மீன் யூ வில் நாட் கட் யோர் ஹேர். பட் உங்களுக்கு வந்து யூஸ்வலி லாங் ஹேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடியில் தான் வந்து ஸ்பிளிட் எண்ட்ஸ் பிரேக்கேஜஸ்னால் நிறைய வரதுக்கான சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் 3 centimeters ஆஃப் யூர் ஹேர் வந்து நீங்கள் கட் பண்ண வேணாம், டியூ டு யுவர் ஸ்பிளிட் எண்ட்ஸ் ஆர் பிரேக்கேஜஸ் நீங்கள் ஹேர் கட் பண்ண வேணாம். ட்ரீம் லென்ஸ் அந்த பேக்கேஜிங் டஸ் நாட் மீன் யூ நாட் கட் யுவர் ஹேர். பட் ஸ்பிளிட் எண்ட்ஸ் அண்ட் பிரேக்கேஜஸ்னால நீங்கள் கட் பண்ண போறீங்கன்னா நீங்கள் கட் பண்ண வேணாம். பிகாஸ் இந்த ப்ராடக்ட் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்கள் ஸ்பிளிட் எண்ட்ஸ் அண்ட் பிரேக்கேஜஸ் எல்லாம் வந்துட்டு இது சீல் பண்ணி அதோட அப்பியரன்ஸை கம்மிப்படுத்தும். ஸோ அதுதான் இந்த ப்ராடக்டோட யூஸ். இதோட பேக்கேஜிங் பற்றி பார்க்கலாம். இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆரஞ்ச் கலர் பாட்டில் வித் பிங்க் கேப் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்டர்டியான ஒரு பாட்டில் அண்ட் இட் இஸ் அ க்ரீம். இட் இஸ் நாட் அ சீரம், இட் இஸ் அ க்ரீம் லைக் லீவ்-இன் கண்டிஷனர் மாதிரி. ஸோ இது வந்து நல்லாவே திக்கான ஒரு ஒயிட் க்ரீம் அண்ட் இது வந்து நீங்கள் இப்படி மேலே பக்கமாக இப்படி புஷ் பண்ணிங்கன்னா இட் வில் ஓப்பன் அண்ட் தென் க்ளோஸ் பண்ணோன்னா யூ கேன் அகெயின் க்ளோஸ் இட். ஸோ இது ரொம்பவே பிரைட்டான ஒரு அழகான பேக்கேஜிங், ரொம்பவே வந்து ஸ்டர்டியாகவும் இருக்குது, பார்க்கவும் ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது. அண்ட் இதுக்கு பின்னாடி வந்து இது ஹவு டு யூஸ் அண்ட் இதோட கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதில் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. இது நான் வந்து ஆன்லைனில் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணேன். இது லீவ் டவுன் த லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் டவுன் பிலோ இஃப் யூ வாண்ட் டு கோ அண்ட் செக் அவுட் திஸ் ப்ராடக்ட். அண்ட் இது அமேசான் தவிர நைக்காலையும் அவைலபிளாக இருக்குது, ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே பாப்புலராக வளர்ந்துட்டே இருக்குது இந்த பிராண்டு. இதுக்கு முன்னாடி ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேண்டினோட ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் க்ரீம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறபடியாக இப்போ வந்து இந்த L'Orealோட ட்ரீம் லென்ஸ் நமக்கு வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து ரொம்ப பாப்புலராக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா இட்ஸ் 499 rupees. பட் இது வந்து டிஸ்கவுண்ட்ஸில் 400 to 450 ரேஞ்ச் ஆகுது. ஐ காட் இட் ஃபார் 400 இன் அமேசான். லிங்க் வந்து கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வேணால் அதை போய் வாங்கி செக் அவுட் பண்ணலாம். இந்த ப்ராடக்டோட ஃபார்முலேஷன் பார்க்கலாம். இதில் வந்து பேரபன் ஃப்ரீ அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து சல்ஃபேட் ஃப்ரீயாக தான் இருக்கணும். பிகாஸ் சல்ஃபேட்னா வந்து உங்களுக்கு நிறைய லேதர் ஃபார்ம் ஆகணும். அண்ட் இது வந்து ஒரு லீவ் ஆன் கண்டிஷனர். நீங்கள் யூஸ்வலி இதை எப்படி அப்ளை பண்ணணும்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் லைக் ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷனர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இல்லை மாஸ்க் அந்த மாதிரிலாம் எதாவது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு வாட்டரில் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவீங்கள்ல. ஸோ அதை ட்ரை பண்ணுற டைமில் ரொம்ப வெட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஒரு டேம்ப் லெவலில் இருக்கும்போது இந்த கண்டிஷனரை வந்து நீங்கள் உங்கள் மிட்லென்ஸ் ஆஃப் யூர் ஹேர்லேருந்து எண்ட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா அது நீங்கள் யூஸ் பண்ண இட் இஸ் prone to seal your breakages and split ends. ஸோ அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும்னு தேவை கிடையாது. நீங்கள் நார்மலாக யூஸ்வலி வந்து எப்படி உங்கள் ஹேரை ஸ்டைல் பண்ணுவீங்களோ இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து கெரட்டின் இருக்குது, விட்டமின் B3 B5 இருக்குது அண்ட் கேஸ்டர் ஆயில் இருக்குது. இது ஒரு கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் நான் பேசிக்காக வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்வா. ஸோ எனி ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம சமையலே பண்ணுறதா இருந்தாலும் வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் மேக் பண்ணுறதுக்கு தே ஹேவ் யூஸ்ட் லாட் ஆஃப் வாட்டர். அதுதான் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமெத்திகான். டைமெத்திகான் வந்து இட்ஸ் டைப் ஆஃப் சிலிகான். சிலிகான் வந்து யூஸ்வலி ஹேர் சீரம்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் ஹேர் சீரம்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது வந்து ஐபாரில் மேலே கொடுக்குறேன், அதையும் போய் நீங்கள் பாருங்கள். அண்ட் சிலிகான் வந்து உங்கள் ஹேரை வந்து ஸ்மூத்தாக ஃப்ரிஸ்ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த டைமெத்திகான் இஸ் ஆல்சோ அ டைப் ஆஃப் சிலிகான். பட் இது லிக்விடாக இல்லாமல் கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியாக நான் ஸ்டிக்கியாக கொஞ்சம் ஹெவியராக இருக்கும். இந்த க்ரீமோட ஃபார்முலேஷனும் அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் டைமெத்திகான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹீட் ப்ரொடெக்டன்ஸில் வந்து ஒரு யூஸ் பண்ணுற காமனான இன்க்ரீடியன்ட் வந்து டைமெத்திகான். ஸோ இந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு ஒரு
ஹீட் ப்ரொடெக்டண்ட்டாக யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து தேர்மல் ஹீட் யூஸ் பண்ணி உங்களோட ஹேரை கேர்ள் பண்ண போகிறீங்க, ஸ்டைல் பண்ண போகிறீங்க, ஒரு யூ கோயிங் டு ப்ளோ ட்ரை, ஸ்ட்ரெயிட்டன் எது பண்ணுறதா இருந்தாலுமே இந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணீங்கன்னா இட் ப்ரொடெக்ட்ஸ் யுவர் ஹேர் அப் டு 180 degrees Celsius ஆஃப் ஹீட். ஸோ இது வந்து இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஆல்சோ. அண்ட் உங்களுக்கு டேங்கிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அண்ட் உங்கள் ஹேர் சாஃப்டாக ஃப்ரிஸ்ஃப்ரீயாக அப்பியர் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் ஆகும். டயபெட்டிக் ஒன் வந்து நான் டாக்ஸிக் தான். இது யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஹேருக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நியாசைனமைட். நியாசைனமைட் பற்றி எல்லாருமே மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும். இஃப் யூ ஆர் ஃபேஸிங் ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸ் இஷ்யூ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நியாசைனமைட் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுற சோப்ஸில், கிளென்சர்ஸில், க்ரீம்ஸ்லலாம் வந்து நியாசைனமைட் இருந்துச்சுன்னா இட் மீன்ஸ் உங்களோட ஸ்கார்ஸ் அப்பியரன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு, பிம்பிள்ஸ் அப்பியரன்ஸ் கம்மி பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டில் நியாசைனமைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நியாசைனமைட் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். உங்களுக்கு வந்து சர்க்குலேஷன் பூஸ்டிங் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நியாசைனமைடில் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட ஹேரோட டெக்ஸ்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் ஹேரோட சப்பிள்னஸ் அண்ட் ஷீனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த நியாசைனமைடு வந்து ஒரு கெரட்டினை வந்து பில்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதில் வந்து கெரட்டின் யூஸ் பண்ணியிருக்காங்க. கெரட்டின் இஸ் நத்திங் பட் டைப் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகே, இல்லை சோயா ப்ரோட்டீன், கார்ன் ப்ரோட்டீன் அந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் வெஜிடல் ப்ரோட்டீன். அண்ட் அதை தவிர வந்து விட்டமின்ஸ் B3 அண்ட் B5 ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சாஃப்ட் லுக்கிங் ஷீன் அண்ட் சப்பிள் ஹேர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு மேஜர் இன்க்ரீடியன்ட் விச் ஐ saw is alcohol. ஸோ பென்சைல் ஆல்கஹால் அண்ட் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், பேண்டனால் இந்த மாதிரி ஆல்கஹாலிக் எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி ஆல்கஹால் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து ட்ரையாக அதோட மாய்ஸ்சர் எல்லாமே சக் பண்ணிடும். ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து ஒரு ரப்பிங் ஆல்கஹால். பட் எதுக்கு இந்த ப்ராடக்ட்டில் வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா பிகாஸ் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஹேஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிளீனிங் ஏஜென்ட்ஸ். ஸோ உங்களோட தின்னர்ஸில், உங்களோட பெயின்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கிளீனிங் சர்ஃபேஸஸ்க்கு கூட ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி இது வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் பெட்ரோலியம் டிரைவ்டு கெமிக்கல். ஓகே, ஸோ இந்த க்ரீசஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நார்மலி. பட் ஹேர் ப்ராடக்ட்டில் இது யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இட் இஸ் நாட் சேஃப். பிகாஸ் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து நம்ம வந்து ப்ரீத் பண்ணாலே, லைக் ஸ்மெல் பண்ணாலே இட் இஸ் டாக்ஸிக். ஸோ இட் இஸ் வெரி வெரி ஹார்ம்ஃபுல். பட் இந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து லாஸ்ட்லேருந்து ஒரு 6-7 எலிமெண்ட்ஸ்க்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் ஒரு ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இந்த ப்ராடக்ட் வந்து கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அண்ட் அதர் கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதோட டாக்ஸிக் நேச்சர் வந்து கம்மியாக இருக்கலாம். பட் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து ரொம்ப ரொம்ப டாக்ஸிக். அண்ட் உங்கள் ஹேரில் இருக்கிற அந்த ஆயில் அந்த க்ரீஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் பேசிக்கலி இந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இட் இஸ் வெரி வெரி டாக்ஸிக். அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ அப்படின்னாலே யூஸ்வலி வந்து நம்ம வந்து ஓகே இது வந்து ஹெர்பல் அப்படின்னு பிலீவ் பண்ணி வாங்கிடுவோம். பட் அதர் எலிமெண்ட்ஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதையுமே எப்போவுமே பார்த்து செக் அவுட் பண்ணி வாங்கணும். இட்ஸ் அ கெமிக்கல் ப்ராடக்ட். அண்ட் நான் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட பர்சனல் ஃபீலிங்ஸ் அபவுட் திஸ் ப்ராடக்ட் என்னென்னா இட் ஸ்மெல்ஸ் கிரேட். ஓகே, ஃப்ராக்ரன்ஸ் வந்து இட்ஸ் வெரி 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 ஸ்ட்ராங். அண்ட் இவ்வளோ கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கிடைக்குதுன்னா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் அடிஷ்னல் ஃப்ராக்ரன்சஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு 50 to 60 டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு ஹெவி ஸ்மெல் கிடைக்கும். லைக் நான் இப்போ ஐ எம் சிட்டிங் ஹியர், பட் என்னோட ப்ராடக்ட் வந்து இங்கே எனக்கு பக்கத்தில் இருக்குன்னா ஐ கேன் ஸ்மெல் இட். ஸோ அந்த அளவுக்கு இட்ஸ் அ ஹெவி ஸ்மெல். உங்களுக்கு ஹெவி ஸ்மெல் ஒத்துக்காது, இஃப் யூ ஆர் அலர்ஜிக் டு ஹெவி ஸ்மெல்ஸ் தென் யூ ஷுட் அவாய்ட் யூஸிங் இட். அண்ட் தென் ஃபீல் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபீல் வைஸ் வந்து ஹீட் ப்ரொடெக்டண்ட்டாக யூஸ் பண்ணலாம், சாஃப்டாக டெக்ஸ்டர் இருக்குது, அது எல்லாமே ஓகே. ஐ அக்ரி டு தேட். இட் மேக்ஸ் யுவர் ஹேர் ஃபீல் சாஃப்ட் அண்ட் ஃப்ரிஸ் ஃப்ரீ, அது எல்லாமே இருக்குது. பட் இது வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் அண்ட் பிரேக்கேஜஸ் வந்து சீல் பண்ணுதா அப்படின்றது வந்து 100% சொல்ல முடியாது. பிகாஸ் வென் யூ க்ரோ யர் ஹேர் வந்து என்விரான்மெண்டல் டேமேஜ்க்கு இந்த மாதிரி போகும்போது வென் யூர் ப்ரஷிங் அந்த ஃப்ரிக்ஷனுக்கு அது எல்லாமே நீங்கள் பண்ணும்போது யுவர் ஹேர் நேச்சுரலி டென்ஸ் டு பிரேக். ஸோ வாட் யூ டேக் இன்சைட் தான் வந்து இட் இஸ் கோயிங் டு பூஸ்ட் யுவர் அப்பியரன்ஸ் ஆஃப் யுவர் ஹேர். ஸோ இது அவுட்டர் லேயரில் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக கன்சீல் பண்ணுது உங்களோட ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் அண்ட் பிரேக்கேஜஸ்ன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து என்னோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஷி ஆஸ்க் மீ டு டூ அ ரிவ்யூ அபவுட் திஸ். அதனால தான் நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 2 months ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா ரிவ்யூ பண்ணுறேன்.
பிகாஸ் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் திஸ் ப்ராடக்ட் ஆக்சுவலி டஸ் டு மை ஹேர். அண்ட் இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் என் ஹேர் வந்து இட் ஃபீல் சாஃப்ட், ஃப்ரிஸ் ஃப்ரீ, அது எல்லாமே ஓகே. பட் ஐ ஃபீல் ஒரு ப்ராடக்ட் வந்து இட் கேன் நாட் கம்ப்ளீட்லி கன்சீல் யுவர் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் அண்ட் பிரேக்கேஜஸ் until you trim it off. So once வந்துச்சுன்னா you need to trim it off. Split ends and breakagesக்காக நான் இது யூஸ் பண்ணல, பட் என்னோட ஹேர் வந்து சாஃப்டாக டெக்ஸ்டர் மெயின்டைன் ஆகுது, which is very very good. I highly recommend if you want frizz free hair, I highly recommend this product. But concealing the split ends and breakages, I'm not sure. மேபி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வாட் ஆர் யுவர் தாட்ஸ் அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் யா, காஸ்ட் வைஸ் கூட இது வந்து இட்ஸ் அ குட் ப்ராடக்ட் பிகாஸ் ஒரு 200 ml பாட்டில் யூ கெட்டிங் இட் ஃபார் 400 to 450 rupees. அது ஒரு லீவ் ஆன் கண்டிஷனர் ட்ரீட்மெண்ட் இது. ஸோ விச் இஸ் அ குட் திங். அது வந்து நிறைய லீவ் ஆன் கண்டிஷனர்ஸ்லாம் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்காது. ஸோ இது வந்து அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுக்குறாங்க. அண்ட் இட்ஸ் ஆல்சோ L'Oreal, ஸோ இட்ஸ் அ பிராண்டட் ப்ராடக்ட். ஸோ ஓவரால் இட் இஸ் அ குட் ப்ராடக்ட். பட் உங்களோட ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் அண்ட் பிரேக்கேஜஸ்க்காக மட்டும்தான் நீங்கள் இதை வாங்குறீங்கன்னா ஐ எம் நாட் ஷுர் இஃப் இட் ரியலி டஸ் அ குட் ஒர்க் ஆன் தேட். பட் உங்கள் ஹேர் வந்து இட் ஷுட் ஸ்மெல் குட், ஆர் நீங்கள் ஒரு ஹீட் ப்ரொடெக்டர்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா உங்களோட டேங்கிள் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஹேரோட டெக்ஸ்டர் இம்ப்ரூவ் ஆகணும், ஆர் இட் ஷுட் ஸ்மெல் குட், இட் ஷுட் ஃபீல் குட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் போய் செக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ வேணும்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ வில் பி ஹாப்பி டு டூ இட் ஃபார் யூ கைஸ். அண்ட் இதில் நான் கிளம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், subscribe பண்ணுங்க, and I will see you super soon in another video. Until then, take care, bye.